நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் மேலூர் மாட்டு சந்தையில் என்னென்ன மாடு வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நிறையா நாட்டு மாடெலாம் வருது, ஆனால் வாங்குறதுக்கு ஆள் தான் வர மாட்டேறீங்க. சரி, இந்த நாட்டு மாடும் கண்டு வந்து இந்த வாரம் வாங்கி கட்டியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப வயசான மாடு. கண்டு மாடு வேணும், கண்டு மாடை பார்க்கணுன்னு கேட்டவங்களுக்குலாம் இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. இந்த மாதிரி நிறையா மாடு வரும், ஆனால் வந்து குறிப்பாக தான் வரும், ரொம்பலாம் வராது. 1-2 மாடு தான் வரும். இது இந்த கெடேரி கண்டு. இந்த கண்டு வந்து நல்ல எடை, கொஞ்சம் கிறக்கமாக இருந்தால் நம்ம வாங்கலான்னு பார்த்தா நல்ல எடையாக இருக்கும். விலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் நம்ம எதுவும் கேட்டுக்கறல, அப்படி விட்டுட்டோம். மஞ்சோட்டு மாடு, வண்டி மாடு வந்து இந்த வாரம் கம்மி தான். ஒரு 4-5 மாடு தான் இருந்துச்சு. மஞ்சோட்டு மாடு அதிகம், போன வாரத்தோட இந்த வாரம் அதிகம். அதுவும் முரட்டு மாடாக வந்துருந்துச்சு. பெரிய பிரபலங்களோட மாடெல்லாம் கூட வந்துருந்துச்சு, ஒரு சில மாடுகள்லாம். அது எதுன்னு நான் சொல்லலை, நான் சும்மா அதில் பாருங்கள். இது ரெண்டுமே வண்டி மாடு தான். உங்களுக்கு ஒரு செவலை, ஒரு வெள்ளை. இந்த வெள்ளை மாட்டுக்கு மட்டும் 30 ரூபாய் என்னமோ கேட்டாங்க. இது நான் போய் கேட்கல, நான் நிற்கும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க விலை கேட்டாங்க, அப்போ கேட்டுச்சு, அதனால் சொல்கிறேன். மற்றபடி நாட்டு மாடு பசுவெல்லாம் அதிகமாக தான் வந்துருந்துச்சு. இந்த பூராமே கிறக்கமாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படி மாடுகள்லாம் வாங்கினா நம்மளுக்கு விலை கம்மியாக வரும். ஏன்னா அதில் எலும்பு மட்டும்தான் இருக்குன்றனால நம்மளுக்கு விலையில் கம்மியாக வரும். நம்ம வாங்கிட்டு போய் பூச்சி மாத்திரை போட்டு அடுத்து மாடை தேத்துற மாதிரி இருக்கும். மேய்ச்சலில் கட்டினாலே ஓரளவுக்கு மாடு உங்களுக்கு ரெடியாக இருந்தால். அந்த வெள்ளைக்கண்டை பார்த்தீங்களா, சூப்பர் கண்டு, நல்லா மாடாகும். திமில் மட்டும் கொஞ்சம் அறத்துமில், அதாவது இது வந்து நாட்டு மாட்டு கண்டு தான். மாடானா தான் பாயும். இந்த பொதுவாக நாட்டு மாடுகளில் வந்து கண்டில் வந்து அந்த பயந்த குணத்திலே இருக்கும். ஒவ்வொரு மாடு 100ல் 1 மாடுக்கு தான் பாயும். மற்றபடி மற்ற மாடுகள்லாம் மாடானா தான் பாயும். இது நாட்டு மாட்டில் பொதுவான குணம் அது. இதே மஞ்சோட்டு மாடுன்னா அவங்களுக்கு வந்து டக்குனே பாஞ்சிரும். சாரி, மஞ்சோட்டு மாடுன்ட்டே பாருங்க. கிடமாட்டு கண்டுன்னா அவங்களுக்கு அந்த வயசு 2 பல்லு இல்லை பொடி கண்டுலேயே ரொம்ப பாய்ச்ச வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த வண்டி மாடு சொல்லியிருந்தேன்ல. அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நிறையா பேர் காளையெல்லாம் கொடுத்துட்டு பார்த்தா கடைசியில் வந்து அது வந்து சந்தைக்கு போயிடுச்சு. எங்கிட்ட வியாபாரி வந்து வழக்கன்னு வாங்கிட்டு போனாங்க ப்ரோ, அது பார்த்தா சந்தைக்கு போயிடுச்சுன்ற மாதிரி ஃபேஸ்புக் இதிலெல்லாம் பார்த்தேன். நிறையாவது எனக்கே சங்கட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு. அந்த 2 மாடை மட்டும் நான் அதில் கட் பண்ணியிருப்பேன், அதில் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவரே தம்பி இதெல்லாம் போடாதப்பா, பிரச்சனையாயிரும் அப்படின்னாரு. நான் வாரம் எடுத்து போட்டுக்கிட்டு தானே இருக்கேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைப்பா நாங்கள் வளர்ப்புக்குன்னு சொல்லி தான் வாங்கினோம், அது மாட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா அருவாளை தூக்கிட்டு வந்துடுவாங்கப்பா எங்கள் வீட்டுக்கு, அவங்க கொஞ்சம் மோசமானவங்கப்பா அப்படின்னு. அப்போ அந்தளவு பயம் இருக்குல்ல. பயம் இருக்கவே எதுக்கு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற, உள்ளதை சொல்லி வாங்க, நான் வியாபாரத்துக்கு தான்ப்பா வாங்குறேன், எனக்கு 1000-2000 கிடச்சா நான் மாற்றிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா தரமாட்டாங்கன்னா விட்டுரு. நீ உன் வேலை, உன் பொழப்பை பார்க்கணும், உன் வீட்டில் விளக்கறியணுன்றதுக்காண்டி நீ அடுத்தவன் பொழப்பை கெடுத்துனா அது எவ்வளோ இது, என்ன ஒரு வேதனை. அந்த பையன் இந்த வீடியோ நான் வாரம் வீடியோ போடுறேனே, அந்த மாதிரி எத்தனை பேர் பார்த்து வேதனைப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் சும்மாவாக இருக்குது. ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு அதை வந்து கஷ்டத்தில் கொடுக்குறேன், அப்பயும் சொல்லி கொடுக்குறேன், அண்ணே வளர்ப்புக்காரங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறத நீ சைஸ் அங்கிட்டு கொண்டு வந்து போட்டேன்னா உனக்கு எவ்வளோ இதாக இருக்கும். அதுலேயும் இந்த இப்போ காமிச்ச மாடுலாம் ரொம்ப அருமையான மாடு. ஒரு வெள்ளை மாடு வட்டத்தலையில் காமிச்சு பாருங்க, அதுவும் அருமையான மாடு. இந்த கரிசக்காலையும் நல்ல அருமையான மாடு, காது வெட்டாத மாடு. நான் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, அது வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி. உங்களால், அதாவது உங்கள் மாடு வந்து நீங்கள் பொறுமையாக விற்றாலும் பரவாயில்ல, நல்ல மாடு நான் வளர்ப்புக்காரவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் மாடு ஃபோட்டோ வீடியோ இதில் போட்டு விடுங்க. நான் கண்டிப்பாக வளர்க்குறவங்க யாராவது கேட்டால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பார்த்து மாற்றி விடுறேன். உங்கள் நம்பரை கொடுத்துறேன், டேரெக்டாகவே நீங்களே பேசிக்கோங்க அதில், சரியா? ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் வந்து டக்குன்னு மாற்றி விடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பொறுமையாக தான் என்னால் மாற்ற முடியும். உங்களுக்கு என்ன இப்போதைக்கு அவசரம் இல்லைண்ணே, என் மாடு பொறுமையாக விற்றாலும் பரவாயில்ல, நல்லா வளர்க்குறவங்க கைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மஞ்சோட்டுக்கு மாடு வாங்குறவங்கள ஆளை யாருன்னு பார்த்து நான் அவங்களுக்கு மாற்றி விடுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் அவங்க வந்து மஞ்சோட்டு அவுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றது வந்து நம்ம உறுதி சொல்ல முடியாது. நீங்கள் இந்த ஐடிக்கு வந்து போட்டு விடுங்க, நான் பார்த்து என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நிறையா மாடு வந்துருந்துச்சு, அங்கிட்டு அதை என்னால் சொல்ல முடியல. அந்த 2 மாடுமே சூப்பர் மாடாக இருந்துச்சு, அவங்க சொன்ன 2 மாடுமே. நான் சரி வேணாம், வீடியோ இவ்வளோ சொல்லிட்டாங்க, சொன்னதுக்கப்புறம் வீடியோ போட வேணான்றதுக்காக அந்த வீடியோ மட்டும் இதில் கட் பண்ணிட்டேன். கரிச காலெல்லாம் சூப்பர் காலை பார்த்துக்கோங்க, நல்ல பிறவி. இதை சொல்லலை, இந்த அதுக்கு முன்னாடி காமிச்சிடல, அதை சொன்னேன். அந்த கண்டெல்லாம் சின்ன கண்டு தான், இதைத்தான் சொன்னேன். எப்படி பார்க்குது பாருங்க, தலையும் காது வெட்டாத அவ்வளோ அம்சமாக இருக்குது. அவங்க சொன்னது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு சுருக்குன்னு இருந்துச்சு. என்னடா அப்படிலாம் தான் பண்ணுவீங்க போலடா, வெளியெல்லாம் இந்த மாதிரி தான் நிறையா வியாபாரம் நடக்குது போல் அப்படின்னு. சரி, நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் விற்கிறாங்க மாட்டுக்காரவங்க. புடிவட்ட மாடுகளை கொண்டு வந்து விற்கிறோன்றப்ப கூட அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்றப்ப நம்மளுக்கு ரொம்பவுமே சங்கட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் இதெல்லாம் கண்டு காணாமல் தான் போக வேண்டியதாக இருக்குது. சரி, மற்ற மாடுகளை பார்ப்போன்ட்டு அப்படியே நகன்ட்டோம். ரொம்ப நேரம் இந்த மாடுகளே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அப்படின்ட்டு.
அடுத்து சரின்ட்டு பார்த்தா காலை தான் அதிகம். நல்லா வட்டத்தலையில் காது இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒட்டெல்லாம் காது அறுக்கக்கூடாது, இந்த அளவுக்கு அறுக்கக்கூடாது. இந்த இதை பார்த்தீங்களா, பசு பார்த்தீங்களா, நாட்டு பசு வேணும்னு கேட்டீங்கல்ல, அவங்களுக்குலாம் அந்த போஸ்ட்லாம் பார்த்துக்குவாங்க. நல்ல பசு இதெல்லாம், நல்ல பிறவி சூப்பர் பசு. இந்த அங்கிட்டு இந்த கல்லில் தனியாக கட்டி கிடக்கல, இந்த பசு நல்ல பசுவாக இருக்கே, பல்லை பிடிச்சி பார்ப்பேன்னு பார்த்தேன். பல் ஆனால் அரைப்பதமாக இருந்துச்சு. அரைப்பதம்னா என்னென்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு மாடு வந்து 14 வருஷம் உயிர் வாழும்னு வச்சுக்கோங்களேன். 7 வருஷம் வரைக்கும் அந்த பல் வந்து அப்படியே ரம்பமாக இருக்கும். அந்த 7வது வருஷத்தை அது தாண்ட தாண்ட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல் குறைஞ்சிக்கிட்டே வரும், தேய்மானம் அதிகமாகிட்டே வரும். ஒவ்வொரு மாடுகளுக்கு சீக்கிரமே தேஞ்சிரும், ஒவ்வொரு மாடுகளுக்கு லேட்டாக தேயும். அது அந்த பாதி பல் தேஞ்சிட்டு அதை தான் அரைப்பதம்னு சொல்லுவோம். இந்த காலையெல்லாம் சரியான காலை, வண்டிக்கு மேலே இருந்துச்சு, சூப்பர் காலை. அதெல்லாம் திம்முலும் கொம்பும் அப்படித்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த காலையை வந்து நான் இறக்கி கட்டிடுவாங்களோன்னு பார்த்தா வண்டிக்கு வண்டி மாற்றினாங்க. யாரும் வளர்க்குறவங்க வாங்கியிருப்பாங்க போல். இந்த பசுவை பார்த்தீங்களா, முன்தலை கவட்டத்தலைன்னு சொல்லுவாங்க. திம்முல பாருங்கள் அது எப்படி இருக்குது. இந்த பசுவெல்லாம் அவ்வளோ லட்சணமான ஒரு பசு, சூப்பர் பசு. இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி வாங்கி போட்டிங்கன்னா ஒரு ஃபேன்சியாகவும் இருக்கும். ஆனால் என்ன இதில் ஒரே ஒரு மைனஸ்னால், இது கொஞ்சம் குட்டை மாடு, அவ்வளோதானே தவிர மற்றபடி நல்ல லட்சணம் மாட்டில். சூப்பர் மாடு, ஆசையாக தான் இருந்துச்சு. நம்ம ஒரு குறிக்கோளோடு இருக்கோம், வயக்காடு இதெல்லாம் வாங்கிட்டு தான் நம்ம சம்பாரித்து, இல்லை ஏதாவது எப்படியாவது ஒரு குத்தகைக்காவது வயக்காடு அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் நம்ம மாடு வளர்க்கணும். இப்போதைக்கு 2 மஞ்சட்டு மாடு மட்டும் கிடக்கு. இனிமேல் நம்மளுக்கு ஆசை வர்றதப்புறம் அப்படியே சொல்லி நானே கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கேன். நம்ம கூடிய சீக்கிரம் வயக்காடு வாங்கணும், வாங்கிட்டு நம்ம நிறையா நாட்டு பசுலாம் வாங்கி சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி. இந்த கண்டு பார்த்திங்களா, நல்ல கண்டு, கொஞ்சம் தலை மட்டும் ஆண்டத்தில். இந்த கண்டெல்லாம் இடவெட்டு கண்டு தான். இந்த காலை பார்த்திங்களா, சூப்பர் உயரம், நல்ல உயரம், கொம்பு மட்டும் பத்தாத காலை. அதை பாருங்கள், கொம்பெல்லாம் ஒரு சில காளைகளுக்கு அடித்து உடச்சிருங்க. ஒன்று இந்த மண் குத்துறேன்னு கல்லை குத்தி உடச்சிக்கிறோங்க. இந்த காலை நல்லா டிசைனாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் இருக்குது. இந்த காளையை பாருங்கள், ஒன்றுமே அழுக்கு கலர் மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரு டிசைன் தான், ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் தான். இது வந்து நான் சொல்லியிருந்தேன்ல உங்கள்கிட்ட, போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து வெள்ளனா போனோம், ஏன்னா பசுமாடு கொண்டு போயிருந்தோன்னு. அதே மாதிரி இந்த வட்டம் வெள்ளனா போயிருந்தனால நம்மளால் பாதி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. நம்ம வந்ததுக்கப்புறம் எத்தனை காலை வந்துச்சு என்னன்றது தெரில. இந்த கருப்பு காலையெல்லாம் பாருங்களேன், நல்ல தலை வருங்க. கொம்பு தான் கொஞ்சம் கணம் பத்தாமல் இருக்குது, நீளம் பத்தாமல் இருக்குது. மற்றபடி சூப்பர் உடம்பு, ரெட்டை திமிழ், மாடு அம்சமாக இருக்குது, தோரணையாக இருக்குது, சூப்பர் மாடு. இந்த வண்டியில் லோட் ஆகிடுச்சு, இது எல்லாமே கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த மாடு பூராமே. இந்த மரக்காலையை பாருங்கள், இந்த பசு சொன்னேன்ல, நாட்டு பசு நிறையா வந்துருந்துச்சுன்னு, நல்ல தலை பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வட்டத்தலையிலே சூப்பர் தலை. இந்த காலைக்கு அங்கங்கே மரையெல்லாம் கிடந்துச்சு. இந்த வெள்ளை பசு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. இந்த ஒரு கண்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, நான் கூட சொன்னேன்ல வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதும், அந்த கண்டு வண்டியில் வந்து போய் ஏறி பார்த்தேன். அப்படியே நம்மளை பார்த்தது அப்படியே கன்னத்தில் வந்து அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்படியே நல்லா அப்படியே வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு போனோம்னா அப்படி மோந்து பார்க்கும்ல, அந்த மாதிரி வந்துச்சு. அப்படியே கன்னத்தில் வந்து வாய வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு, ஒரு பாசமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி ரைட்டாக தங்கப்பில் நம்மளால் வாங்க முடியல, தப்பாக எடுத்துக்காரான்ட்டு அப்படியே கொஞ்சம் பேசிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பால் மாடு நான் போன வாரம் சொல்லியிருந்த மாதிரியே இந்த வாரமும் வாங்கி கட்டியிருந்தாங்க. இது வந்து டைரெக்டாக வியாபாரிங்க கையில் தான் இருக்குது. நம்ம வந்து கேட்டோம்னா கொடுப்பாங்க, ஆனால் எதுவுமே கேரண்டி கிடையாது. பால் வந்து இவ்வளோ இருக்கும் அவ்வளோ இருக்குன்ற கேரண்டி கிடையாது. இந்த மாடை பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சம் கிராஸ் மாடு, சுத்தமாக நாட்டு மாடு கிடையாது, கிராஸ் மாடு. ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு சிந்து மாடு இல்லை கிராஸு மாடில் வந்து சுத்தமான நாட்டு மாடு இருந்தால் தான் அந்த மாதிரி நல்ல பிறவியாக பிறக்கும். அந்த எப்போயுமே நம்ம லேட்டாக வந்தோம்னா இந்த இடம் ஃபுல்லாமே நிறைஞ்சிரும் மாடுக. இந்த வட்டம் கம்மியாக இருந்துச்சு. இந்த வெள்ளைக்கண்டை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி பாய்ச்ச குணம் இருக்கான்னு பார்ப்போன்ட்டு போய் பார்த்தேன், பாய்ச்ச குணம் அந்தளவுக்கு இல்லை. அது பக்கத்தில் போய் கையை காமிச்சா ஏதோ கொடுக்குறாண்டான்னு வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சரி லைட்டாக கையை காமிச்சு பார்த்தேன். அப்புறம் வேணாம் கட்டியிருக்கு, கயிறு அத்துரும், அவங்க பொழப்பு போயிடும்ட்டு விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் இன்னொரு கூத்து என்னன்னா, உள்ளே ஒரு நாட்டு கெடேரி, நல்ல சூப்பர் நாட்டு கெடேரி, வால் மட்டும் மொட்டுவாலாக போச்சு, கண்ணி இல்லை, வால் கண்ணி இல்லை. அதை உள்ளே கொண்டு வந்துட்டுப்பாங்க போல், மூக்கடை கழுத்துக்கிற பூராத்தையும் பட்டு அத்துட்டு உள்ளே ரவுண்டை போட்டுருச்சு. அது வாட்டுக்கு ரவுண்டை போட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களும் கயிறை எரிஞ்சு பார்த்தாங்க, சரியாக கயிறு விழுகலை. பின்னாடி அப்படியே கருவலைக்குள்ளே பொத்து ஓடி போச்சு. அது என்னாச்சு, என்ன கணக்கு வழக்குன்றதே தெரில. நம்ம அப்புறம் மாடு கொடுத்துட்டோன்றனால கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். இந்த மாடு பாருங்கள் எவ்வளோ இறக்கமாக இருக்குன்னு. நாட்டு பசு கிராஸு எல்லாமே நிறையா வந்துருந்துச்சு. இந்த காலை பார்த்தீங்களா, இதெல்லாம் அதிகபட்சம் 4லேருந்து 6 பல்லு தான் இருக்கும். அது தலையும் அந்த கொம்பையும் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அது தலை எப்படி இருக்குது. அந்த கொம்பு கணம், இந்த வரி கலருதுன்னு சொல்லுவாங்க, மாடு முத்த தான் அந்த வரி கலருதுன்றதே வரும்.
அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நிறையா மாடு வந்துருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து வீடியோ 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஒரு அண்ணன் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போட்டுங்க, அப்போ தான் நிறையா மாடை கவர் பண்ண முடியும்னு போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக போட்டிருந்தோம். அதான் சரி கொஞ்சம் லென்த்தாக போடுவோன்னு இந்த தடவை எடிட் பண்ணி பார்த்தா 12 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. எல்லா மாடையுமே எடுத்திருந்தேன், அதனால் 12 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. இந்த பச்சை கண்டுலாம் வாங்கி போட்டிருந்தாங்க, அது தாய் எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ பால் குடிச்சிருச்சு போல் கம்முன்னு கிடக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதும் என்ன ஆகுன்னு தெரில. அந்த அக்காலாம் அதை கொஞ்சிட்டு போகிறாங்க, அளவு வைத்த கண்டா இருக்குன்னு. என்ன பண்ணுறது, அதுக்காக என்ன எழுதி வச்சுருக்கோம். இந்த காலங்கண்டு வந்து இந்த கண்டா இன்னொரு கண்டுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்துச்சு சந்தைக்கு. அப்போது ஒரு தாத்தா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போய் 6,500 வரைக்கும் அதுக்கு விலை வச்சார். அப்போ ஓடி அடையில. அப்புறம் இந்த வட்டம் பார்த்தா கொண்டு வந்து இங்கே வியாபாரி வாங்கி கட்டியிருப்பாங்க போல். இந்த காலையை பாருங்கள், சின்ன கொம்பு தான் அதுக்கெல்லாம். நாட்டு மாடு வந்து இந்த வட்டமுமே வந்துருந்துச்சு. அந்த பஸ்ஸு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, தலையை பாருங்கள். இன்னொரு வெள்ளை காலை ஒன்று உள்ளே கிடக்கும் பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டு தான் இருந்துச்சு, யாரும் கேட்கல போல், அதான் வந்துருச்சு. பொதுவாக காளையில் நம்ம விரும்புகிறதுனாலே கொஞ்சம் பெரிய கொம்பு, பசுமாட்டுக்கே நம்ம கொம்பு பெருசாக கனமாக இருந்தால் தான் எடுப்போம். காளையிலுமே நம்ம எடுக்கும்போது அந்த மாதிரி எடுக்கிறோம்ன்றப்ப லட்சணமாக இருக்கும். ஒரு மாடு நாள் வீட்டில் கட்டி போட்டு அம்சமாக இருக்கும், நடை பிடிச்சிட்டு போகிறதுக்கும் அவ்வளோ தோரணையாக இருக்கும். நான் வந்து அது மட்டும்தான் காலை, அது மட்டும்தான் நல்லா வரும்ன்ற மாதிரி நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஏன் குட்டை கொம்பு இருக்கும் மாடுமே நல்லா தான் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது. இந்த 2 கண்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதில் ரொம்ப ஒரு கண்டு தான் ரொம்ப வேகமாக இருந்துச்சு, வெள்ளை கண்டு ரெண்டுமே. இந்த பாருங்க, அந்த வண்டி மாடு உங்களுக்கு காமிச்சிடலாம், அங்கிட்டு மேலே நின்று காமிச்சேன். இப்போ பாருங்கள் பக்கத்தில் வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 2 கண்டையும் தான் சொன்னேன். இல்லை இந்த மூக்கநாகர் குத்தின கண்டு தான் ரொம்ப கேடுத்தனம் பண்ணிக்கிட்டு கொண்டித்தனம் பண்ணிச்சு. அந்த கண்டு அமைதியாக இருந்துச்சு. ஆனால் அந்த கண்டு பிறவி சூப்பர் பிறவி, அது தலைக்கெல்லாம் மாடாகும், நல்லா சூப்பராக லட்சணமாக இருக்கும். இந்த வெள்ளையெல்லாம் குறைஞ்சது 4 வெள்ளை குறையாமல் போட்டிருக்கோம். இந்த மாடு ஒரு 3 மாடு ஒரே ஆள் தான் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க, சந்தைக்கு வந்துருந்துச்சு. சரின்ட்டு 3 மாடுமே பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் வயசான மாடாக இருந்தனால நம்ம அதை விலை எதுவும் கேட்கல, அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அடுத்து ஒரு கண்டு மாடு வரும் பாருங்கள், சூப்பர் மாடாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பலாம் சுத்தமான நாட்டு மாடுலாம் கிடையாது, கொஞ்சம் கிராஸ் மாடு.